காந்திஸ் ஈஸி லேர்னிங் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். போட்டித் தேர்வுகளுக்கான கணிதம் மற்றும் திறன் அறிதல் பற்றிய பாடக்குறிப்புகள் மற்றும் சூத்திரங்கள் பற்றி இக்காணொளி தொகுப்பில் காண்போம். லாபம், நஷ்டம், தள்ளுபடி, ப்ராஃபிட், லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் பற்றி இக்காணொலியில் காண்போம். லாபம் அல்லது நஷ்டம் என்பது விற்பனை விலை, அடக்க விலை இவற்றிற்கு இடையேயான தொடர்பு ஆகும். விற்பனை விலை அதிகமாக இருந்தால் அது லாபம், அடக்க விலை அதிகமாக இருந்தால் அது நஷ்டம். ஆகவே லாபம் என்பது விற்பனை விலையிலிருந்து அடக்க விலையை கழிக்க கிடைப்பது. நஷ்டம் என்பது அடக்க விலையிலிருந்து விற்பனை விலையை கழிக்க கிடைக்கும். லாப சதவிகிதம் அல்லது நஷ்ட சதவிகிதம். இங்கு லாபம் அல்லது நஷ்டத்தை சதவிகிதத்தில் குறிக்கிறோம். அதாவது சதவிகிதத்தில் குறிக்கும் பொழுது லாபம் 100க்கு எவ்வளவு என்ற கணக்கீடு ஆகும். லாபம் அல்லது நஷ்டத்தை அடக்க விலையுடன் ஒப்பிட்டு 100க்கு எவ்வளவு லாபம் அடைகிறோம் அல்லது நஷ்டம் அடைகிறோம் என கணக்கிடலாம். ஆகவே லாப சதவீதம் = லாபம் பை அடக்க விலை இன்று 100, நஷ்ட சதவீதம் = நஷ்டம் பை அடக்க விலை இன்று 100 ஆகும். விற்பனை விலை மற்றும் அடக்க விலை. விற்பனை விலை, அடக்க விலை, லாபம் அல்லது நஷ்டம் இந்த மூன்றில் அடக்க விலை அல்லது விற்பனை விலை கொடுக்கப்படாமல் இருந்தால் அவற்றை காண்பது எவ்வாறு? உதாரணமாக விற்பனை விலை லாபமாக இருந்தால் விற்பனை விலை 100 கூட்டல் லாப சதவீதம் பை 100 இன்று அடக்க விலை. ஒருவேளை இது நஷ்ட சதவீதமாக இருந்தால் 100 மைனஸ் நஷ்ட சதவிகிதம் பை 100 இன்று அடக்க விலை. எப்போதுமே லாபத்தை கூட்டுவதும் நஷ்டத்தை கழிப்பதும் இயல்பு ஆகும். அடக்க விலை 100 பை 100 கூட்டல் லாப சதவிகிதம் இன்று விற்பனை விலை அல்லது 100 பை 100 கழித்தல் நஷ்ட விலை இன்று விற்பனை விலை ஆகும். ஆகவே இம்மூன்றில் 2 மதிப்புகள் கொடுக்கப்பட்டால் 3வது மதிப்பை எளிதாக காணலாம். தள்ளுபடி மற்றும் தள்ளுபடி சதவிகிதம். தள்ளுபடி என்பது குறிக்கப்பட்ட விலையிலிருந்து விற்பனை விலைக்கு உள்ள வேறுபாடு ஆகும். ஆகவே தள்ளுபடி குறிக்கப்பட்ட விலை மைனஸ் விற்பனை விலை. இதனை சதவிகிதமாக காண வேண்டுமெனில் தள்ளுபடி சதவிகிதம் தள்ளுபடி பை குறிக்கப்பட்ட விலை இன்று 100. இதிலிருந்து தள்ளுபடி சதவிகிதத்தை கண்டறியலாம். சிறப்பு வட்டி. ஒரு நபர் இரு பொருட்களை ஒரே விலைக்கு விற்று ஒன்றில் x% லாபமும் மற்றொன்றில் x% நஷ்டமும் அடைந்தால் ஒட்டுமொத்த வியாபாரத்தில் எப்போதும் நஷ்டமே ஏற்படும். அதாவது லாபம் ஏற்படக்கூடிய பகுதியில் வாங்கிய விலையானது குறைவாகவும், நஷ்டம் ஏற்படக்கூடிய பகுதியில் வாங்கிய விலையானது அதிகமாகவும் இருக்கும். ஆகவே இதனுடைய தொகுபயன் மதிப்பு எப்பொழுதும் நஷ்டமாக அமையும். நஷ்ட சதவிகிதம் x/10% அல்லது x²/100% ஆகும். இக்காணொலியில் லாபம், நஷ்டம், லாப சதவிகிதம், நஷ்ட சதவிகிதம், விற்பனை விலை, அடக்க விலை மற்றும் இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்புகள் ஆகியவற்றை கண்டோம். மற்றும் ஒரு காணொலியில் காணும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.